உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் 100% துல்லியமான பலன்களை உங்களுக்கு வழங்க முடியுங்க. ஆனால் இது பொதுவான ராசி பலன்கள். இதை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ வந்து காரியங்கள சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும், உழைப்புக்கு உண்டான நல்ல ஒரு ஆதரவு, நல்ல அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், மேலும் எந்தெந்த நேரத்தில் வந்து காரியங்களை நிதானத்தை சிந்தித்து செயல்படணும் அப்படின்ற மாதிரியான ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டுதலாக இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாங்க. நமது சேனலுக்கு, நமது துலான்குடி ராசிபலன் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது பேக்கப் சேனலான ஜெயசூரிய ராசிபலன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நமது துலான்குடி ராசிபலன் சேனல் கொஞ்ச நாள் வந்து தடைபட்டு இருந்ததுங்க. அது மீண்டும் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து சில தவறுகளை வந்து தவறுதலாக கண்டுபிடிக்குது, அதனால பிளாக் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் மேல்முறையீடு பண்ணி அப்பீல் பண்ணி ரெக்கவர் பண்ணிடுவோம். இருந்தாலும் உங்களுக்கு ராசி பலன்கள் அந்த மாதிரி நேரத்தில் கிடைக்காம போயிருங்கிறதுனால பேக்கப் சேனலான ஜெயசூரிய ராசிபலன் சேனலுங்கிற ஒரு சேனலை கிரியேட் பண்ணி நாங்கள் அதில் வந்து தினசரி 12 ராசிகளுக்கு உண்டான வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஜெயசூரிய ராசிபலன் சேனலில் இணைந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துலாம் டுடே ராசிபலன் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். மேலும் மற்ற ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த ராசி பெயருக்கு நேராக ஒரு டைம்லைன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ ஆதரவை நமது ஜெயசூரிய ராசிபலன் சேனலுக்கும் நமது துலான்குடி ராசிபலன் சேனலுக்கும் தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவுக்கு நன்றி. வாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமை நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையுங்கிற மாதிரியான ஒரு பொதுவான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் நம்ம துலாம் ராசி அன்பர்களில் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திரபகவான் இருக்கிறாருங்க. மேலும் 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையும், 9ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறார்கள். 8ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரகங்களை தவிர சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல யோகம் உங்களுக்கும் வந்து நன்மைகளை அதிகமாக வாரித்தர காத்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் மட்டும் இருந்தால் பத்தாது இல்லையா, மதிப்பு புகழ் கண்டிப்பாக வேண்டும். ஸோ அந்த மாதிரியான மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம். நல்ல ஒரு பலமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதுக்குண்டான தொந்தரவுகள் இன்னைக்கு குறையிறதுனால மன நிம்மதி பெருகும். மதிப்பான ஒரு நாள். தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரத்தில் நீங்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்குங்க. எந்த காரியங்கள் நீங்கள் வந்து செய்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது வியாபார ரீதியாக மட்டுமல்ல, உத்தியோக ரீதியாகவும் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. குறிப்பாக இயல், இசை, நாடகம், சின்ன திரை, பெரிய திரை, ஓவியம், நடனம் போன்ற கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த தினம் உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூடும். நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை, பாராட்டுகள், நல்ல அன்பளிப்புகள் என கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. பண வரவுகளும் பெருகும், மகிழ்ச்சி பெருகுங்க. உங்களது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள் எல்லாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது குணமாகி ஆரோக்கியம் சீராகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. எனவே ஆனந்தமான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவருமே ஒன்று கூடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அது குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப சூப்பரான அற்புதமான ஆரோக்கியமான ஒரு நாள் என்ற தினம். நீங்கள் பிளான் பண்ணி திட்டமிட்டு நீங்கள் நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஈடுபடுங்க. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மனசு திருப்தியை வந்து ஏற்படுத்தி தரும். அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணியில் கூடிய நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரி உதவிகள் வேண்டுமோ அந்த மாதிரி தேவையான உதவிகளும் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் அற்புதமான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. உங்களது காதலர் உங்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்கவில்லை அப்படின்ற மாதிரியான புகாரை நீங்கள் இன்றைய முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதன் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படலாம்.
இருந்தாலும் சமூக நிகழ்வுகள், ரொமான்ஸ்கள் என இன்றைய தினம் உங்கள் மனது வந்து ஃபுல்லாகவே வந்து பொழுதுபோக்குகளை ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க. உணர்ச்சிகரமாக சென்டிமெண்டலாக எந்த ஒரு மோதலும் நீங்கள் காதலர் கூட ஏற்படுத்திக்காமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கை கிடைக்குங்க. கொஞ்சம் சில உதவிகள் லேட்டாக கூட கிடைக்கலாம், ஆனால் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு திட்டமிட்டு செயலாற்றுங்கள். வியாபாரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அலுவலக பணிகளில் சின்ன சின்ன வேலைகளில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணுறது அல்லது மற்றவங்களை பற்றி கருத்து தெரிவிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. மனசில் வந்து பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மனத்தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. கரெக்டான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். சில உதவிகள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். சாப்பிட விஷயத்தில் அதிகமான கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் கரெக்டாக உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களால் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உடற்பயிற்சி செய்யலாங்க. உங்களது பெற்றோர்கள் ஆதரவு பெருகும். அதனால் நிதி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் இணக்கத்தை எந்த கெடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா கோபத்தை நீங்கள் வென்றாக வேண்டுங்க. கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உணர்ச்சிகரமான எந்த மோதலும் இன்றைக்கி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வலுவாக இருக்குங்க. எனவே அதிகமான ஆனந்தமான சந்தோஷமான ஒரு நாளாக இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். ஸோ அற்புதமான ஒரு நாள். நல்ல பாராட்டுகள், புகழ், நல்ல பணம் வரவுகள் எல்லாமே திருப்தியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் கெத்தான ஒரு நாள் சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனது கணிப்பின்படி இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்துங்க. மேலும் நம்பர் 4 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியே ஆகணுங்க. திட்டமிட்டு செயலாற்றுங்கள். அப்பொழுதுதான் வந்து உங்களால் வந்து அலைச்சல்களை வந்து தவிர்க்க முடியும். ஸோ இந்த தினம் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். கூடுதலாக சில பொறுப்புகள் உங்கள் உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு தருவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. குறிப்பாக வியாபாரம் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் அனைவரிடமும் அனுசரித்து போனீங்க அப்படின்னா பெஸ்ட்டான நல்ல ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். நீங்கள் நினைச்சபடி சில உதவிகள் கிடைக்குங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைத்தாலும் அது கொஞ்சம் இழுபறியாக தாமதமாக கிடைக்கலாம். அதனால் பொறுமையாக இருந்து உங்கள் உதவிகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் நிதானம் தேவை. மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா பரவாயில்லைங்க. அலுவலக பணியாளர்களுடைய நண்பர்களுக்கும் இன்றைய தினம் உங்கள் பணிகள் கொஞ்சம் இழுபறியாகலாம். இருந்தாலும் மனம் தளராமல் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மற்றவங்களை பற்றின கருத்துக்கள் கேலி கிண்டலாம் நீங்கள் இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். நேர்மறை சிந்தனைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு மனத்தெளிவு கூடக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள். தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம துலாம்புடி ராசி பலன் சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். துலாம் ராசி அன்பர்கள் தவிர மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோட ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம பேக்கப் சேனலில் வர வீடியோக்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜெயசூரிய ராசி பலன் சேனல் அப்படின்ற நேம் இருக்கக்கூடிய இந்த சேனலில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேங்க. அந்த சேனலில் 12 ராசிகளுக்கும் நம்ம தினசரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே வீடியோவில். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய டைம்லைனை கிளிக் பண்ணால் நீங்கள் டைரெக்டாக விருப்பப்பட்ட ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் நேரம் மிச்சமாகும். ஸோ ஜெயசூரிய ராசி பலன் சேனல் பேக்கப் சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதிலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் துலாம்புடி ராசி பலன் சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா தான் தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் வந்து உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம ராசி பலன்கள் கொடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் மண்டே.